தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் கண். ஏய், நீ எப்படி இந்த டைமில் இங்கே வந்த? வீடு லாக் ஆகிருக்கு, எப்படி உள்ளே வந்த? ஏன் வீடு லாக் ஆயிருந்தா எனக்கு உள்ள வர தெரியாதா என்ன? எனக்கு என்ன இது புது இடமா? அது சரி, இந்த டைமில் எப்படி வந்த? எனக்கு ஒன்றும் புரியல, எதுவும் சொல்லலை, எப்படி சடனாக வந்து நிற்கிற? சொல்லிட்டு வந்தால் என்ன கிக் இருக்கு? சொல்லாம வந்தால் கிக்கே இருக்கு. இப்போ மூஞ்சி எப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தால் பார்த்துக்க முடியுமா என்ன? ஏய், யாரு நீ? எப்படி இந்த டைம் வந்த? அதுவும் எங்கள் மாமா ரூம் வாசல் என்ன பண்ணுற நீ? ரேணு, என்ன இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? இவளை பார்த்தாலே தெரியல, திருடு வந்திருப்பா போல இருக்கு, திருடி. ஏய், எத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க? நீ மட்டும்தானா இல்லை உன் கூட சேர்த்து வந்திருக்காங்க? ஹேய், பேசித்தானே இருக்கோம், என்ன நீ பாட்டுன்னு உச்சத்துக்குள்ளே போயிட்டே இருக்க? ஏய், 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஏய், இந்த டைமில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, கூப்பிட்டு நல்லா விசாரிச்சு சாப்பாடு போட்டு என்னம்மா ஏதுமான்னு கேட்க சொல்கிறியா? ஆ அண்ணே, நீ இந்த மாதிரி இருக்கிறதால தான் உன்னை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவ திருடவே வந்தாலும் இவருக்கு நீ பாவம் பார்த்து அமுச்சு விட்டு நல்லா தெரியும் உன்னை பற்றி எங்களுக்கு, புரியுதா? ஸோ கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு இவளை என்ன பண்ணு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். ஏய், அவளுக்கு திமிர பற்றியா? நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், போய் ரூம் கதவு தட்டிகிட்டு இருக்கா. திருட வந்த எது கதவு தட்டிகிட்டு இருக்கா? என்ன இது? யாரோ கவு தொட்டுறாம சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் நேரமா. வெளியே வேற யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. என்னது இது? ரொம்ப நேரமாக யாரோ கவு தட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் கூட ஏதோ தூக்க கலக்கத்தில் ஏதோ பிரம்மன் நினச்சேன். இந்த டைமில் யார் கவு தட்டுறா? என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாங்க? எவ்வளோ நேரம் கோத்தடிட்டு இருக்கேன்? எங்கேயாவது வராங்களா? வீட்டில் இருக்க எல்லாம் வந்தாச்சு, வரட்டும். அப்பா சார், வந்துட்டிங்களா? எவ்வளோ நேரம்? ஒரு வீடே வந்து நின்றுச்சு, ஆனால் நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்குல்ல? இப்போ விஜய், யார் அந்த பொண்ணுன்னு தெரியல, ரொம்ப நேரமே இங்கே வந்து நின்று கவுத்தடிட்டே இருக்கா. சத்தம் கேட்டு நாங்களும் வந்தோம், வீடு வர பூட்டியிருக்கு. இவ எப்படி உள்ளே வந்தா? இவ யார்? எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கானுங்க? எதுவுமே தெரில. இவ என்ன நேராக வந்து ஓரம் கட்டிட்டு இருக்கா. மாமா, அவள் யாருன்னு தெரியல, இப்போ நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? அவளை ஒழுங்காக கழுத்து போய் சொல்லி துரத்துங்க, அப்படி இல்லைன்னா எத்தனை பேர்லாம் வந்திருக்காங்கன்னு கேளுங்க. நான் வேறு போலீஸ் ஃபோன் பண்ணட்டுமா? ஹே, எப்போ வந்த நீங்கள்? எதுவுமே சொல்ல. விஜய், இது யாரு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரிப்பா, தெரிஞ்ச பொண்ணாகவே இருந்தாலும் இந்த நைட்டில் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? அதுவும் லாக்காக இருக்க வீட்டுக்கு எப்படி வந்தா? இது என்னப்பா புது பழக்கமாக இருக்குது? அம்மா, இந்த பொண்ணு விஜய்க்கு மட்டும் இல்லை, எனக்கும் நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், ரொம்ப பழக்கமான பொண்ணு தான். டேய், அதுக்குன்னு இந்த நைட்டுக்கு வீட்டுக்கு வரலாமா? வெண்மையான குணம் வெண்மையான எங்க அண்ணன் போல வருமா? அந்த வானவில்லும் ஒரு குடும்பமாக வந்து வாழுது இங்க நிஜமா? என்ன டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டா? இந்த பொண்ணு யாரு? பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தா? இந்த நைட்டில் இவனை பார்த்து கட்டி பிடிக்கிறான்னா நம்ம ஏதாவது கோட்டை விட்டோமா? இந்த ரேணுவை சொல்லணும். இவ இதெல்லாம் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ யார்கிட்ட பேசுகிறா, என்ன பண்ணுறான்? இதெல்லாம் பார்க்காதானே இவ ஆஃபீஸ் போனா? என்னவோ. ரேணு அம்மா, அங்கே பாருமா, யார் இவ? என்ன வந்தோடனே மாமாவை கட்டி பிடிச்சி நிற்கிறா? என்னன்னு கேட்க மாட்டியா? அப்படியே பார்த்துட்டு நிற்கிற சிலையாட்டம். ஏய், இந்த நான் உங்ககிட்ட கேட்கணும், யார் இந்த பொண்ணு? ஆஃபீஸில் ஏதாவது இருக்கா என்ன? அம்மா, எனக்கு என்னம்மா தெரியும்? நானும் உன்ன மாதிரி தான் ஷாக்கில் தான் நிற்கிறேன். இவன் யார்? இந்த அண்ணனும் தெரியும்னு சொல்கிறான், எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது.
சரி இரு, நானே கேட்குறேன் இவ யாருன்னு. கடவுளே, இருக்கிற பிரச்சனைலாம் பத்தாதுன்னு இது ஒரு புது பிரச்சனையாக இருக்குது. என்னத்த, நான் திருடியா? இப்போ தெரியுதா நான் யாருன்னு? இல்லை இப்போவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன மறந்துட்டே என்ன? ஹே ஐஷு, நீயா? எப்பமா வந்த? எப்படி வந்த? இந்த நைட்டில் எப்படி வந்த நீ? இவளா? இங்கே வேறு வந்துட்டா. இதுக்கப்புறம் இங்கே ஓவர் சீன் போடுவா. பெரிய மகாராணி மாதிரி பில்டப்லாம் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நைட்டில் வந்த உடனே என்னை திருடி முடிவு பண்ணுறியா நீ? அவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், என் வாய்ஸ் உனக்கு தெரியல. என்னை பின்னாடி இது பார்த்து அடையாளம் தெரியல உனக்கு? ஹே, நான் என்ன வேணும்னாடி சொன்னேன்? நீ லாஸ்ட்டாக எப்படி வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் மாதிரி இருக்குது. அப்பப்போ வருவேன், அப்பப்போ போவேன். எனக்கு எங்கடைய ஞாபகம் இருக்குது. பின்னாடி பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அத்தை சொல்லு. இருந்தாலும் அத்தை, எனக்கு திருடி பட்டம் கிடைக்கல. நீ உன்னை வச்சுக்கிறேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் கண்டிப்பாக. சரிடி, நான் என்ன வேணுமா பண்ணேன்? எனக்கு தெரியல. நான் வந்த உடனே அத்தைன்னு திரும்பி இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் உங்கள்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருந்த. சரி, யாரோ புதுசாக திருட தான் வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க, அதுவும் இந்த நைட்டில். நீ நினைப்பத்த, இந்த ஊர் நினைப்பேன், இதுக்கு மேலே நினைப்பேன். அப்புறம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்தது ரேணுக்கு மட்டும் பிடிக்கலையா என்ன? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐஷு. எனக்கு என்ன, நீ வந்து எனக்கே பிடிக்காம போகுது, அந்த மாதிரிலாம் இல்லை. சடனாக நைட்டில் பார்த்தோம்ல, அதனால தான். ஏண்டி முட்டக்கண்ணி, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. எப்படி நைட்டில் வந்த? அதுவும் தனியாக ஒரு கால் கூட பண்ணல நீ. முதல்ல எப்படி உள்ளே வந்த? டே மாம்சே, நிறைய வாட்டி சொல்லிட்டேன் என்னை முட்டைக்கண்ணின்னு கூப்பிடாதுன்னு. அதுக்கப்புறம் பாரு. முட்டைக்கண்ணி தாண்டி கூப்பிடுவாங்க, நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நீ என்ன பண்ணுவ? டே அண்ணா பாருடா, அவனை முட்டைக்கண்ணின்னு சொல்கிறான், நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. கீழே அவங்ககிட்ட. உங்கள் சண்டைக்குள்ளே நான் வரலம்மா, அதுக்கப்புறம் என் மண்டியை தான் உடையும். சரி, அவன் கேட்ட மாதிரி எப்படிமா வந்த நீ? இந்த நைட்டில் எப்படி வந்த ஐஷு? எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. டேய், கால் பண்ணிட்டு வந்தால் அது எப்படிடா அண்ணா சர்ப்ரைஸ் ஆகும்? உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன். சரிடி, உள்ளே எப்படி வந்த? அந்த கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. ஆமாம், இது அப்படியே மைசூர் பேலஸு. 40 செக்யூரிட்டி, 30 போலீஸ் நிற்கிறாங்க. இதெல்லாம் கடந்து நான் வந்துட்டேன் உள்ள. டேய், என்கிட்ட ஒரு கீ இருக்குல்ல, நீங்கள் உள்ளேருந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் வெளிலேருந்து லாக் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். என்கிட்ட கேட் சாவிலேருந்து டோர் சாவிலேருந்து எல்லாமே இருக்குல்ல. ஆமாம்ல, திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி இந்த திருடி கையில் நாங்கள் சாவி கொடுத்து வச்சுருக்கோம்ல, அதான் நைட்டில் உள்ளே வரா திருடி மாதிரி. டேய் மாம்சு, நான் ஏதோ நல்ல மூடில் இருக்கேன், உங்களெல்லாம் பார்த்து ஹாப்பியில் இருக்கேன். அதனால் போன போதுன்னு உன்னை இன்னைக்கு விடுறேன், சரியா? நாளைக்கு உன்னை வச்சுக்கிறேன். ஆமாம், அப்படி பெருசாக பண்ணி கிழிச்சிடுவா. பொடி முட்டைக்கண்ணி. போதும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இது நைட்டுமா, போய் தூங்குங்க. நீ வேறு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க ஐஷு, போய் தூங்கி ரெஸ்ட் எடு. எதுவாக இருந்தால் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம், சரியா? டேய், என் தங்கச்சி தூங்க விடுறா, பாவம், அவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்கா. ஐயோடா, உன் தங்கச்சி நீயே மடியில் வச்சு கொஞ்சம், நாங்கள் தான் அவள் கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்ருக்கோமா என்ன? அவள் எங்கே வாய் அடிச்சு நின்றுட்டுருக்கா. போ சொல்லு, போய் தூங்க சொல்லு, காற்று வரட்டும். டேய் மாம்சு, நீ சொன்னாலும் குழந்தைதான். என்னை தூக்கி வச்சு இன்னும் கொஞ்சம் வா. உனக்கு என்னடா, உனக்கு தான் தங்கச்சி இருக்கால, நீ போய் அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் பொறாமையில பொங்காதடா. சரி, போதும். உங்கள் சண்டையே நாளைக்கு காலைல வச்சுக்கோங்க. விட்டால் விடிய அடிச்சுப்பீங்க போல இருக்குது. இம்மா ஐஷு, நீ அது தூரத்துலேருந்து வந்திருக்க, ட்ராவல் பண்ணி வந்திருப்ப, உடம்புல அசதியாக இருக்கும். நீ போய் தூங்கு. அத்தை, உன் பையனை எங்கிட்ட காப்பாற்ற பார்க்குறியா? எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன். டே மாம்ச, ஏதோ உங்கள் அம்மாவால் இப்போது இந்த நிமிஷம் தப்பிச்சேன், நாளைக்கு வச்சுக்கிறேன். ஐயோ, இன்னும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும். ஐஷுமா, நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ எனக்கு ஃபோன் பண்ணதோட சரி, அன்னிலேருந்து நீ எப்போ வருவேன் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே தானே? எனக்கும் தானா, இதுக்கப்புறம் இங்கே தான். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். தாத்தாவும் பாட்டியும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, நாளைக்கு காலையில் எல்லாருக்கிட்டையும் அந்த குட் நியூஸ் சொல்கிறேன், ஓகே?
என்னடி ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? டேய் வாய முடுடா. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பான். என் மருமக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, புரியுதா? நீ வாயை மூடு. அவள் வேறு நல்ல விஷயம் தான் சொல்லுவாள். அப்படி சொல்ல அத்தை, உன் பையனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. அந்த மாதிரி மேபி உன் பையன்தான் ஏதாவது பொண்ணு இழுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கொத்த. நாளைக்கு நானும் பார்க்க தானே போகிறேன், என்ன குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு. போய் தூங்குடி முட்டை கண்ணி, நாளைக்கு நான் வச்சுக்கிறேன். நீ பாரு மாம்சே, நாளைக்கு மூக்கு உடஞ்சி போய் நீ தான் நிற்க போகிற. அப்படி ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன், இப்போ என்ன சொல்லுவேன். ஆனால் உன் சஸ்பென்ஸோடய வச்சுக்கணும்ல, அதுக்கு தான் நான் மார்னிங் தான் சொல்லுவேன். இப்போ எனக்கு தூக்கம் வருது, அப்படி தூங்க போகிறேன். உங்ககிட்ட மொக்க போடுறதுக்கு டைம் இல்லை, கரெக்டா? இது என்ன இன்னைக்குள்ளாமல் அம்மா இங்கே ஏரமில் படுத்துருக்கு. ஐயோ, ரெடி ஆகிட்டு வெளியே போகலான்னு நினச்சனே. இல்லை வந்துட்டியா? சரிவா, வந்து தூங்கு. எவ்வளோ டைம் பார்த்தியா நீ? ஆல்ரெடி ஆஃபீஸில் நேரமாக தான் வந்த, இப்போ ஆல்ரெடி நின்று நேரம் ஆகிடுச்சு. வந்து தூங்கு, நாளைக்கு காலையில் நீ வேலைக்கு போகணும்ல. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், என்ன புதுசாக ஏன் ரூமில் வந்து படுத்துருக்க? ஐயோ அதுவா, அந்த ரூமில் உங்கள் லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்துட்ருக்காண்டி, தூக்கமே வரல. உங்கள் அப்பாவும் ஹாலில் படுத்துட்டாரு. சரி, எனக்கு வெக்கையாக இருக்கும், அது அந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஏண்டி, நான் ஒரு ரூம் வரக்கூடாதா என்ன? இப்போ ஒரு ரூம் வந்து எதாவது பிரச்சனையா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு என்ன பிரச்சனை? நீ தூங்கு, நானும் வந்து தூங்குறேன். சரிடி, வந்து படுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணுற மறக்காமல், சரியா? நீ வரணுன்றதை லைட் அமத்தாமலே வச்சுருந்தேன், எனக்கு தூக்கமாக வருது. இது என்னடா இது, எனக்கும் தான் சொத்துனே. இத்தனை நாள் அம்மா இந்த ரூம் பக்கமே வராது, அதனால ரூமில் இதை செட்டப் பண்ணிவிட்டு போய் பார்க்கலான்னு நினச்சேன். போச்சா? ஐயோ, அவளை வேறு நம்ம வர சொல்லட்டுமே, அந்த பைத்தியக்காரர் வந்துட போகிறா. கால் பண்ணி சொல்ல முடியாதே, அம்மா வேறு படுத்துருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை. சரி, மெசேஜே போட்டு விடுவோம். பாவம், அவர் தூங்கியிருந்தா, அவளையும் எழுப்பி விட்டுட்டேன். என்ன கற்று போகிறாளோ. மெசேஜ் பார்த்துட்டா, அப்போ வரமாட்டா. அவன் தான் ரிப்ளை எழுத்துட்டுறதுக்குள்ளே டக்கு நெட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு படுத்துட வேண்டியது தான். சே, இப்படி ஆயிடுச்சே. அவரை பார்க்கணுன்னு தோணுச்சு, அவளை ரெடி பண்ணிட்டேன். போகிறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சும்மாவா சொன்னாங்க சிங்கிள் சாபம் சும்மா விடாதுன்னு? இந்த கண்மணி தொல்லைப்படத்தில் எனக்கு சாப்பிட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கும், பண்ணக்கூடிய ஆள் தான் அவன். எம்மா ஐசுக்கண்ணு வந்துட்டியா? எம்மா புள்ளைய பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகலடாமா. எப்போ ஃபோன் பண்ண? இப்போ தான் வர நேரம் கிடச்சிதா? ஏண்டாம்மா, இங்கே ஒரு கிழவனும் கிழவியும் இருக்குமே, மறந்துட்டியா? அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகலமா. ஐயோ தாத்தா, நான் போய் மறப்பேனா? நான் தான் உங்கள் 2 பேருக்கும் டெய்லி வீடியோ கால் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை மறந்துட்டேன்னு? ஏண்டாம்மா, வீடியோ காலில் புள்ள முகத்தை பார்க்குறோம் தான், அது ஒரு சந்தோஷம்தாம்மா. இருந்தாலும் நேரில் இருக்க மாதிரி வருமாடாமா? அதுதானே, நேரில் இருந்தால் பிள்ளை பார்த்துப்போம், சாப்பிட்டுச்சோ இல்லையோ எந்த கவலையும் இருக்காது. நீ வீடியோ காலில் பேசினா நீ சாப்பிட்டேன்னு சொல்கிறது தான் கேட்கறதுனடாமா முடியும். எங்களால் வந்து என்னம்மா பண்ண முடியும்? சரி, என் செல்ல பேத்தி ஒரு வழியாக வந்துட்டா. இனிமே அவங்க அண்ணன்காரனும் கையிலேயே பிடிக்க முடியாது. சரி, ஓகே, புரிஞ்சிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் அந்த கவலையே வேணாம். இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க போகிறேனே. என்னம்மா கண்ணு சொல்கிற? நிஜமாவேவா? ஆமாம் பாட்டி, நிஜமாதான். இதுக்கப்புறம் நானும் உங்கள் எல்லாருக்கூடையும் ஒன்றா இங்கே தான் இருக்க போகிறேன். நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஐஷு, நிஜம்தானே? இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் இல்லவே இல்லை. மறுபடியும் ஏமாத்துறாதம்மா, உண்மை தானே? அண்ணே, நிஜமாதான். இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகிறதா இல்லைப்பா. நீங்கள் எல்லாரும் நான் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எல்லாரையும் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு.
பா இதுதான் பிரச்சனையே. காலையில் ஆரம்பித்தோடனே ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். பா எல்லாரும் இவ தான் பெரிய இவ மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதனால தான் இதில் பார்த்தா எனக்கு பிடிக்கிறதில்ல. சரிடி முட்டைக்கண்ணி, அதை விடு. என்னமோ காலையில் குட் நியூஸ் சொல்லணும்னு சொல்லியே, என்னது அது? நீ தான் மாம்சு கரெக்டு. நான் எல்லாருக்கிட்ட தானே சொன்னேன், ஆனால் நீ மட்டும்தான் ஞாபகம் வச்சு கேட்குற. சரிடி, என்னன்னு சொல்லு. ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு. ஆமாம் ஐஷு, ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்னது? ஒருவேளை இங்கேயே தங்க போகிறேன்னு சொன்னியே, அதுதான் சொன்னியே குட் நியூஸ்னு. ஓ அதுவா? அப்போ அது எப்படி நீ குட் நியூஸ்னு சொல்லுவேன்? நாங்கள் தானே சொல்லணும். ஆக்சுவலாக அது எங்களுக்கு ரொம்ப பேட் நியூஸ். டேய் உன்னை இருடா, அப்புறம் பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு வட்டி மொத்தமாக கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ணா அது இல்லைண்ணே, அதுவும் ஒரு குட் நியூஸ் தான். பட் இது அதோட கொஞ்சம் பெரிய குட் நியூஸ். அப்போ சீக்கிரம் சொல்லு. நேற்றுலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நைட்டே சொல்கிறேன்னு சொன்னேன். தாத்தா பாட்டிக்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். அதனால் வெயிட் பண்ணுறோம். என்னன்னு சீக்கிரம் சொல்லு. அதுதானே, சீக்கிரம் சொல்லி முடிக்க வேண்டியது தானே. எதுக்கும் சும்மா வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன், உனக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஆணிப்பிடுங்கிற வேலை இருக்கா? நான் இல்லை எங்கள் கூட தானே ஆஃபீஸ் வர. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியாக அவள் சொல்லுவாள். சரி போதும். ஆர்கி பண்ணி சண்டை போட்டுறாதீங்கப்பா. அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக நீங்களாம் கேட்டிங்கல்ல, நான் எப்போயோ ஃபோன் பண்ணிட்டேன். இதுக்கு லேட்டாக வந்தேன்னு. ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு லாஸ்ட் செம் ரிசல்ட் வருதில்ல, அதனால தான் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நேற்று தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. போச்சு. எத்தனை அரியர்? 10 15? 30. ஒரு செமஸ்டரில் போய் 15,000 வைப்பாங்களா? பைத்தியம். வைப்பாங்களே, அதோ அங்கே நிற்கிறாளே என்னோட அறிவு கொழுந்து என் தங்கச்சி, அவள் வைப்பாளே. அம்மா இந்த அண்ணனை பாருமா, சும்மா யாரும் சொல்லிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி சொல்லிட்டு நான் இங்கே போயிடுவேன். டேய் சும்மாடுறா, எதுக்குடா அவ்வளோ வம்புழுத்துட்டு இருக்க? நீ அமைதியாரு. நீ சொல்லுமா ஐஷோ, ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆகிட்டியா? அத்தை பாஸா? நான் தான் யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் மார்க். ஹே ஐஷுமா, நிஜமாவே வா? ஏ முட்டைக்கண்ணி, பொய் சொல்லாதடி. உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அவன் கிடக்கிறான். ஐஷுமா நிஜமாவா சொல்கிற? ஆமாட்ட, ஆமாண்ணா நிஜமாக தான் சொல்கிறேன். நான் தான் யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட்டு. அது உங்ககிட்ட சொல்லணும் தான். நேற்று மார்னிங் ரிசல்ட் வந்துச்சு. நேற்று நைட்டு இங்கே வந்துட்டேன். பரவாயில்லையே. முட்டைக்கண்ணி கொஞ்சம் மக்குன்னு தான் நினச்சேன். படிப்பில் கெட்டிக்கறியாக தான் இருக்கா. என் தங்கச்சி இல்லை மச்சான், அப்படி தான் இருப்பான். இப்போ என்னடா என் தங்கச்சி படிக்காத மக்கள் குத்தி கட்டுறியா? அம்மா ஏய் சும்மா ரெடி. அவன் சும்மா தானே பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது. அமைதியாரு. என் பேத்தியா கொக்கா? என் பேத்தி தான் எல்லாரோட நல்லா படிப்பா. கெட்டிக்கார புள்ள. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தாத்தா எல்லாத்தையும் கொண்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? என் புள்ள எவ்வளோ நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி யூனிவர்சிட்டிலேயே. சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தாத்தா எல்லாத்தையும் இருக்கிறேன். ஐயோ தாத்தா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் கிடையாதுமா. நீ என்ன வேணும்னு சொல்கிற. தாத்தா ஒரு பக்கம் உனக்கு கொடுக்கட்டும். இந்த அண்ணனும் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறேன், ஓகேவா? என்ன வேணும்னு சொல்லு, அடுத்த செகண்டே வாங்கி கொடுத்துட்றேன். அப்படிலாம் தப்பிக்க முடியாது. அண்ணா அதெல்லாம் வேண்டாம். எனக்கு எதுவும் என்கிட்ட எல்லாமே இருக்கே. எனக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு. நான் அப்புறம் வேணால் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, இப்போது காலேஜ் போகணும்ல. நான் பிஜி பண்ண போகிறேன். அதுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டேன். இன்னும் 2 டேஸில் மேபி காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் எனக்கு திங்ஸ்லாம் வாங்கணும். நான் இன்றைக்கி உங்கள் கூட வெளியே போகலான்னு பார்த்தா 2 பேர் என்ன இப்படி ரெடியாக நிற்கிறீங்க? தங்கச்சி வந்திருக்காளே, ஒரு மாமா பொண்ணு வந்திருக்காளே, வீட்டில் இருக்கணும்லாம் கிடையாது. உடனே ஆஃபீஸ்க்கு ஓடுறது. ஷாப்பிங் தானே, அதெல்லாம் போயிடலாம். நீ எது கவலைப்படுற? அதான் அண்ணன் இருக்கல்ல, நம்ம ஷாப்பிங் போனோம்லாம் இல்லை, எல்லாத்தையும் வீட்லேயே இறக்கிடுறேன். என் முட்டைக்கண்ணி, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட. இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. எம்டியும் சிஓவும் எல்லாம் எப்படி போய் தானே ஆகணும். அதான் உங்கள் அண்ணன் சொல்லிட்டேன்ல, எல்லாம் வீட்டுக்கே வரும். நீ எதுவும் கவலைப்படாத. ஏண்டா எங்கள் அண்ணன் தான் கொஞ்சம் டியூப்லைட்டாக இருக்கான். நீ ஏன் இப்படி இருக்கியே? நான் ஷாப்பிங் பண்ணணுன்னு சொன்னதே நம்ம எல்லாம் வெளியே போய் சுற்றுறதுக்கு தான். அதை விட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கே வருமா? எனக்குலாம் ஒன்று வேண்டாம். என்னை ஒழுங்குமுறையை வெளியே கூட்டு போங்க. ஐசுமா, உனக்கு என்ன வெளியே போகணுங்களா தானே? சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடு.
நாங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு முடிஞ்சால் இன்றைக்கி போகலாம், இல்லைனா கண்டிப்பாக நாளைக்கு போயிடலாம். ஓகேவா? அண்ணனா அண்ணன் கரெக்டாக பாயிண்ட் படிச்சிட்டா. சரி சரி, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுங்க. சரிடி முட்டைக்கண்ணி, நாங்கள் போயிட்டு வரோம், நீ வீட்லேயே வெட்டியாக இரு சரியா? டே மச்சான் வாட போகலாம். சிப்பே. ஒரு வழியாக இவளும் வீட்டுக்கு வந்துட்டா. இதுக்கப்புறம் இவள் கல்யாணத்தை பற்றி தான் பேசணும். இப்போ பிஜி பண்ண போகிறேன்னு சொல்கிறா. சரி, எப்படியாவது விஜய்கிட்ட பேசி இவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மாப்பிள்ளை மகேஷ் தான் சொன்னால் விஜய் என்ன முடியாத நான் சொல்கிற போகிறான், அதெல்லாம் ஒத்துக்குவான்.